அந்த எம்ஜிஆர் அவர்கள் அதை தாண்டி சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், நடிகர் திலகம், தல அஜித், இது என்னடா நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு தான் தலை அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாம் உற்சாகமாகிற அளவுக்கு ஒரு செம்மையான அப்டேட்ஸ் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக மகிழ் திருமேனியோட டைரக்ஷனில் நம்ம தலை அஜித் அவர்கள் அவரோட 62வது படமான விடாமுயற்சி படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங்குமே லாஸ்ட் மந்த்தே முடிய வேண்டியது. ஆனால் இன்னுமே ஒரு சில காரணங்களால் நம்ம தலை அஜித் அவர்கள் இப்போ வரைக்குமே விடாமுயற்சி படத்தில் தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மந்த் எண்டு வரைக்குமே அவருக்கு ஷூட்டிங் ஷெட்யூல்ஸ் இந்த படத்தில் பெண்டிங் இருக்கிறதாகவுமே சொல்லப்படுது. இதை தொடர்ந்து நம்ம தலை அஜித் அவர்களுடைய 63வது படத்தை ஆதிக் ரவிச்சந்திரனோட டைரக்ஷனை தான் நம்ம எல்லாருமே பார்க்க இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு ஏற்கனவே ஒரு சில ரூமர்ஸ்மே வந்திருந்தது. ஆனால் இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வராத இந்த நேரத்தில் நம்ம தலை அஜித் அவர்களுடைய 65வது படத்தை பிரசாந்த் நிலோட டைரக்ஷனில் தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் இப்போ சோஷியல் மீடியா பக்கத்தில் செம்மையாக வைரலாக்கிட்டு இருக்கு. KGF 2 போன்ற பல ஹிட் படங்களை டைரக்ட் பண்ணவர் தான் நம்ம பிரசாந்த் நில். இவரோட டைரக்ஷனில் லாஸ்ட்டாக சலார் படம் தியேட்டருங்களில் ரிலீஸ் ஆகி ஒரு கலவையான விமர்சனத்தை தான் கலெக்ட் பண்ணியிருந்தது. இதை தொடர்ந்து நம்ம அஜித் அவர்களுடைய 65வது படத்தை நம்ம எல்லாருமே பிரசாந்த் நிலோட டைரக்ஷனில் தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சில ரூமர்ஸ்மே வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரல. அடுத்தது நம்ம தலை அஜித் அவர்கள் அவரோட 63வது படத்தில் நடிக்க இருக்கார் இல்லையா? ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங்குமே மார்ச் ஆர் ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அடுத்து தான் நம்ம தலை அஜித் அவர்களுடைய அடுத்தடுத்த படத்தோட கன்ஃபர்மேஷனுமே கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நம்ம பிரசாந்த் நிலோட டைரக்ஷனில் தலை அஜித் அவர்கள் நடித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவருக்கு அதெல்லாம் செட்டே ஆகாதுங்க, பிரசாந்த் நிலோட ஜானர் வேறு, நம்ம தலை அஜித்தோட ஜானர் வேறுன்னு நினைக்கிறீங்களான்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் PC டிஜிட்டல் டெலிவிஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.